வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து கொடுத்துருக்குதுன்னா, இந்த நல்லதை விரும்பிய உங்கள் மனசு தான் காரணம். நல்ல மனசுக்கு தான் இது எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, ஐயா நல்ல மனசுக்காரங்க தானே நிறைய கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஐயா, இதில் ஒளிந்திருக்கக்கூடிய உண்மையை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. நல்லவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் இனிமே அது வரக்கூடாதுன்றதுக்காக அதன் மூலமாக கடவுள் உணர்த்தக்கூடிய உண்மைகள் அதில் ஒளிஞ்சிருக்கு. அதை புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்டவங்க, ஓ இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நடந்துக்கணும், இங்கே தான் இருக்கணும், இதை தான் பேசணும்னு அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை உணர்த்தக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனி தன்னுடைய லைஃப்பை நல்லபடியாக மாற்றிக்குவாங்க. ஆகவே அந்த ஒரு தெளிவுடனும் அந்த ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான நம்பிக்கையுடனும் பயணிக்கக்கூடிய நபர்களாக தான் நம் பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த பதிவு கும்பராசிக்காரர்கள், ஆடி மாதத்தில் லட்சாதிபதி ஆகும் கும்பராசிக்காரங்க. என்னங்க எல்லார் மாதிரி நீங்களும் லட்சாதிபதி, கோடீஸ்வரன், இதெல்லாம் என்னங்க நிறையா இப்படி தான் அந்த யோகம் இந்த யோகம். ஐயா, யோகம் எல்லாம் உங்கள் மனசு தான். உங்கள் மனசு தான் யோகத்திற்கான இருப்பிடம். அதை எப்படி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் சுத்தமாக நல்ல ஒரு இடமா எப்படி மாற்றிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இங்கே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கான ஆடி மாதத்திற்கான சில முக்கிய கணிப்புகளை கொடுக்க போகிறோம். இதை முழுமையாக பார்ப்பவர்கள் இறைவனுடைய அருளால், பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் இனியாவும் நல்லதையே அடைவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல தான் நம்பிக்கையோட நம்ம கையால் முதல் தயாரித்து கொடுத்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். 1 கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும் சொன்னேன். நிறைய பேர் அந்த ஆஃபரில் இன்னைக்கு ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இலவசமாக. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதனோட பஞ்சகவ்ய விளக்கு பாக்ஸும் உங்களை தேடி வந்திருக்கு. 12 பஞ்சகவ்ய விளக்குகள் இலவசமாக உங்கள் வீடு தேடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவப்பு குண்டின் மணிகள் 11, கோமதி சக்கரங்கள் 11ன்னு சொல்லி இந்த ஒரு ஆஃபர்லேயே நிறைய ஆன்மீக பொருளை உங்களை நோக்கி நம்ம அனுப்பிட்டோம். ஆர்டர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள், குறிப்பாக பாராட்டுக்கள். ஏன்னா இனி உங்கள் வாழ்வில் நீங்கள் நல்லதை பெறுவதற்கான, நல்லதை அடைவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கீங்க. ஏன்னா வாங்கினவங்க எல்லாமே அதன் பிறகு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐயா, வாங்கினதை பயன்படுத்தினதுக்கப்புறம் வாழ்வில் நடந்த சில நல்ல மாற்றங்களை வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்டு யார் யாரெல்லாம் அந்த ரிவ்யூ அனுப்புனாங்களோ அது எல்லாமே நம்ம இனிமேல் ஷார்ட்ஸில் போட போகிறோம். ஷார்ட்ஸ் வீடியோஸில் அவங்க பேசினது எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறோம். அதில் பார்த்து நீங்கள் வாங்குறவங்க, இதுக்கு முன்னே புதுசாக வாங்குறவங்களுக்கு எல்லாமே அது பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆன்மீக பொருளை தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா உண்மையான ஒரு ஆன்மீக பொருளுடைய பலன் எப்படி இருக்குன்னா, அந்த மனிதனுக்கான நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிட்டாலே போதும். அந்த மனிதன் மற்ற எல்லா விஷயத்தையும் அந்த மனிதன் பார்த்துக்குவான். முயற்சிக்கான, வெற்றிக்கான எல்லா இடத்தையும் அந்த மனிதனால் உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கான சக்தியை கடவுள் கொடுத்துருக்காரு. ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக அந்த 1 கிலோவில் திரும்ப ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, நீங்கள் பல வருஷமாக, கடந்த 2 வருஷமாக கேட்டுட்டு இருந்த சிவப்பு புலிக்கன் கற்களுடைய பிரேஸ்லெட் வந்துருச்சு. ரெட் டைகரை பிரேஸ்லெட் வந்துருச்சு. இப்போ வேணுன்றவங்க அந்த 1 கிலோ ஆஃபரில் ஜாதகம் பார்க்குறதுனால நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைங்க எனக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், எனக்கு அதுக்கு பதிலாக இந்த ரெட் டைகரை பிரேஸ்லெட் கொடுங்கன்னா இதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இலவசமாக. சரிங்களா? வேணுன்றவங்க இந்த ஆஃபரையும் பயன்படுத்திக்கோங்க. நம்மளால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ எல்லா ஆன்மீக பொருளும் நம்ம கண்டிப்பாக தருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலநிலைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான அந்த நல்லதை ஈர்ப்பதற்கான கணிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பதிவில். ஏன்னா நம்மளுடைய சேனலில் 10,000 வீடியோக்கு மேலே போட்டேன், இன்னுமே வரும். சரிங்களா? ஏன்னா 11 லட்சம் சந்தாதாரர்களை நம்ம பெற்றுள்ளோம். இது எல்லாருடைய நம்பிக்கையும் மரியாதையும் நம்ம பெற்றதற்கான ஒரு சாட்சி தான் இந்த 11 லட்சத்தையும் தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறது. சரி, ஓகே, கோடிக்கணக்கான நபர்கள் நம்ம பதிவில் பார்த்துருக்காங்க முழுமையாக பார்த்தோம்னா. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். கும்பராசிக்கார நண்பர்களே, 7ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் கேதுவால், 2 சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் இப்போ உருவாக்கியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, சண்டைகளும் வாக்குவாதங்களும் வந்திருக்கும். ஏன்னா நான் போன பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஏன்னா கடந்த பல வருடமாக இவர்கள் பட்ட வேதனைகள், கொடுத்த பாடங்களை மறந்தவர்கள், அந்த அனுபவத்தை மறந்தவங்க இன்றைக்கி தொடர்ந்து அந்த கஷ்டம் என்ற சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க இப்போ அதனுடைய எண்டில் இருக்காங்க. அந்த சனி பகவானுடைய கடைசி கட்டத்தில், அவர்களுடைய தாக்கத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கும் கும்பராசிக்காரங்க தன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும், தன்னை சார்ந்து நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் இவருடைய வாழ்வில்
ஒரு கசப்பான ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ இந்த கும்பராசிக்காரங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள், அதாவது குறிப்பிட்ட வயது, இப்போ ஒன்றில் படிக்கிற பசங்க கும்பராசியில் இருந்திருந்தால் கூட அவர்களும் அவர்களுடைய துறை ரீதியாக, அவர்களுடைய படிக்கக்கூடிய படிப்பு ரீதியாக சில கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்துருப்பாங்க. மார்க் குறைவாக எடுத்திருப்பாங்க, சில பேர் ஃபெயிலாக இருப்பாங்க. ஐயா, அந்தந்த வயதிற்கு ஏற்ற பலன்களை பார்த்தாச்சு கும்பராசிக்காரங்க. கல்யாணம் ஆகி இருக்கிறவங்களா, கல்யாணம் ஆகி வீட்டில் வந்து இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, வருமான பிரச்சனை, வாடகை கட்ட முடியல, இப்படி அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ற அந்த சோதனைகளை பார்த்துட்டாங்க. இன்னுமே அதுலேருந்து வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. அப்போ இவர்களை பொறுத்தவரை இங்கே 2 விஷயம் கை கொடுத்தாதான் இனி இவர்களால் முழுமையாகவே அதிலிருந்து வெளியே வர முடியும். ஒன்று காலநிலை, இன்னொன்று இவர்களுடைய மனத்தெளிவு. இந்த 2 விஷயமும் இப்போ கை கொடுத்துருச்சு அப்படின்னா கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக எழுந்து வந்துடுவாங்க. இத்தனை வருடங்கள் பட்ட ஒவ்வொரு வேதனைகளும், கடன் பிரச்சனைகள், உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் நடந்த மருத்துவ செலவு, இதனால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். இவை அனைத்திலிருந்து வெளிவர துடித்து கொண்டிருக்கிறார்கள் கும்பராசி. நிறைய கெட்ட பேர் இவங்களை நோக்கி இப்போ வந்துருச்சு. கடந்த சில வருடங்கள் இவங்களை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி கெட்ட பேரெல்லாம் உருவாக்கி விட்டுருக்குறாங்க. அவமானத்தை, குறிப்பாக அவமானங்களை அதிகமாக அவமானங்களை சந்தித்துள்ளனர் கும்பராசிக்காரங்க. அப்போ பாருங்கள், இவ்வளோ நாள் இதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவ்வளோ பேர் நம்ம மேலே வன்மத்தில் இருக்காங்களாப்பா, இவ்வளோ பேர் நம்ம மேலே பொறாமையில் இருக்கிறாங்களா, இவ்வளோ பேர் நம்ம எப்படா கஷ்டப்படுவோன்னு காத்துட்டு இருந்தாங்களா அப்படின்ற உண்மையை கும்பராசிக்காரங்க பார்த்துட்டாங்க. அவங்க மனசு சொல்லியிருக்கும், ஆஹா நம்ம இவ்வளோ நாள் நம்ம எல்லாரையும் நல்லவங்க நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி இப்போதாப்பா தெரியுது, இத்தனை வருஷமாக நம்ம எப்படா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வருவோம், எப்படா நம்ம தடுமாறுவோம், எப்படா அவமானப்படுவோம்லாம் எத்தனை பேர் காத்துட்டு இருந்திருக்காங்க கழுகு மாதிரி. இன்றைக்கி பாருங்கள், எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க நம்மளுடைய நிலைமையை பார்த்து. அது மட்டும் இல்லாமல் இதை உணர்ந்த கும்பராசிக்காரங்க கோபம் தாங்க முடியாமல் கத்திருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, குடும்பங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. இவை அனைத்தும் இவர்கள் ஒரு கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இப்போ இந்த கசப்பான அனுபவங்கள் ஆள் மனசில் புதஞ்சு கிடக்குது. இனி இதை வெளியே எடுக்கணும். இவை எல்லாமே இன்னொன்று ஹிடனாக ஒரு விஷயத்தை, அதாவது மறைமுகமாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா மன பயத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. மனபயம். இந்த நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படிப்பட்ட மனபயத்தை உருவாக்கிடுச்சுன்னா கும்பராசிக்காரங்களுக்கு, ஐயோ இப்படியும் நடக்குமா, நல்லா இருந்த நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி நடந்துருச்சு, இனி என்னென்னலாம் நடக்குமோ அப்படின்ற ஒரு மனபயத்தை இப்போ உருவாக்கி விட்டுருச்சு கும்பராசிக்காரர்களுக்கு. கரெக்டாக? அப்போ இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு நல்லதை கொடுக்க போதான்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் கொடுக்க போதில்லை. இது மேலும் மேலும் அவர்களை அந்த சோதனை காலத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லையே. கும்பராசிக்காரங்க கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லை. நல்ல ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான. எத்தனை பேர் இவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு இவங்களை பார்த்து காப்பி அடித்து இவங்கள மாதிரியே வாழணும்னு நினச்சாங்கன்றதை நான் சொன்னப்போ நிறைய நபர்கள் அந்த ஒரு வார்த்தைக்காகவே வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஐயா, நீங்கள் சொன்னது எனக்கு உண்மையிலுமே யாருமே இதுவரை இந்த ஒரு விஷயத்த சொல்லலை, நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த யூடியூப் வீடியோக்குள்ளேயே கும்பராசிக்காரர்களை பார்த்து ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர். இவங்கள மாதிரியே வாழணும், இவங்க வாழ்க்கை மாதிரியே நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும், அமைச்சுக்கணும்னு நினைத்தவர்கள் நிறைய பேர் சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறோம். அது உண்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி நினைத்தவர்கள் இன்றைக்கி எங்களுடைய லைஃப் சரியில்லைன்னொன்னே இது அவங்களுக்கு கொண்டாட்டமாக போயிடுச்சு. நிறைய பேர்த்துக்கு எங்களுக்கு ஏளனமாக பார்க்குறாங்க, கேவலமாக பேசுனாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்போ இவை எல்லாமே கும்பராசிக்காரர்களை மேலும் மேலும் அந்த சூழ்நிலையை நோக்கி இழுத்துட்டு போகுதுன்னா அதை இழுத்துட்டு போக விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு மனிதனாகிய நம்முடைய கடமை. அப்போ இந்த இடத்துல 3 விஷயங்கள் தான் கும்பராசிக்காரர்களை இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து விடுவிக்க போகுது. குறிப்பாக வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த இலக்கை உங்கள் வாழ்க்கையில் வைத்தாலும் சரி, நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அடைவதற்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த ஒரு சின்ன ஒரு சார்ட் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். விதிமுறைகள், முயற்சிகள், வழிபாடுகள். சரிங்களா? இதில் உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளை கட்டமைக்க வேண்டிய கடமை உங்கள் கையில் இருக்குது. முயற்சிகள், இதில் எந்த இடத்துலையும் இந்த முயற்சிகளுக்கான லிமிட்டே கிடையாது. உங்கள் வாழ்வில் நாம் வாழ்ந்து இறக்கும் வரையுமே இந்த முயற்சின்றது நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கணும். அப்போ தான் மனிதனால் வாழ முடியும். 3வது வழிபாடு. இதை உங்கள் வழிபாட்டை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்வில் மாற்றத்திற்கும் நல்ல அதிர்வலைக்கும்
இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் எந்த அளவு தேவையோ அதை மட்டும் உள்ளே கொண்டு வந்தால் போதும். சரிங்களா? ஆகவே இப்போ ஏன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நான் வந்து கடன் வாங்கிட்டு போய் எல்லா சாமியும் பார்க்க போகிறேன், எல்லா கோயிலுக்கும் போகிறேன்ட்டு நீங்கள் போனீங்கன்னா அது எப்படி? அது கடன் பிரச்சனை தான் உருவாகும் அதிகமாக. அப்புறம் போய் கடவுள்கிட்ட போய் நம்ம அவர் மேலே பழி போடக்கூடாது. என்ன கடவுளை உன்னை பார்க்க தான் நான் கடன் வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி கடன் பிரச்சனைலாம் அதிகமாகி கடன்காரெலாம் எங்களை வந்து கேட்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ வழிபாடுகள் ரீதியாக கூட உங்கள் வாழ்வில் எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் அலோவ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த 3 விஷயங்கள், விதிமுறை, முயற்சி, வழிபாடு, இந்த மூணையும் மட்டுமே இனி கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்க நிச்சயமாக நல்லதை அடைய போகிறாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை கும்பராசிக்காரங்க நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு இல்லை. இதுதான் மனிதனுடைய உண்மையான, இந்த உலகத்தில் கடவுள் மனிதனுக்காக கொடுத்த ஒரு உண்மையான ஃபார்முலா. என்னென்னா, இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை நீங்கள் இருக்குன்னா அது இருக்குது, இல்லைன்னா இல்லை. அப்போ இந்த வழிமுறை உங்களை காப்பாற்றும். நீங்கள் நம்பிட்டீங்கன்னா இது காப்பாற்றிடும். அப்போ விதிமுறைகள் என்னென்ன வருது கும்பராசிக்காரங்களுக்கு ஆடி மாதத்தில், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 கட்டத்தையும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். முதல்ல இந்த கட்டத்தை வழிபாடு ரீதியாக பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் உள்ள ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோவில், சரிங்களா? இந்த திருக்கோவிலுக்கு போக முடிஞ்சால் தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க ஒரு வாட்டி கும்பகோணத்தில் உள்ள ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. உங்களுக்கான பிரத்யேகமான அதிதேவதை ஸ்தலம் இது. இங்கே உள்ள மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்புவாக அருள்பாலிக்கிறார். அப்போ ஆடி மாதத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் வழிபடுவது அமோக நன்மைகளை கும்பராசிக்காரர்களுக்கு அந்த சக்தியை திரும்ப தரும். நான் சொன்னல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப்பில், இதுக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் கும்பராசிக்காரங்க எவ்வளோ வலுவானவர்கள் தெரியுங்களா? எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள் தெரியுங்களா? ஆன்மீகத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த அளவுக்கு இருந்த கும்பராசிக்காரங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எத்தனை நபர்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த எத்தனை தாய்மார்கள், ஐயா நான் கோயிலுக்கே இப்போ போகிறதில்ல. ஏங்க? ஆமாங்க, நான் போய் எப்படிலாம் வழிபாடுகள் செஞ்சேன், ஆனால் கடவுள் எனக்கு எந்த நல்லதுமே பண்ணலையே, என்னை கை விட்டார், நான் அதனால் கோயிலுக்குலாம் நான் போகலன்னு கடவுளிடமே கோபத்தை காட்டி விட்டனர் கும்பராசிக்காரங்க. கடந்த சில வருடங்களில் கடவுள்கிட்டயே கோபத்தை காட்டியாச்சு. மனிதர்களை தாண்டி படைத்த கடவுள்கிட்டே கோபத்தை காட்டிட்டாங்க கும்பராசிக்காரங்க. இது எத்தனை நபர்கள்? இது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கும்பராசிக்கார நண்பர்களே, நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை நோக்கி உங்களிடம் உள்ள சில தவறுகளோ, நீங்கள் தெரியாமலோ செய்யக்கூடிய சில விஷயங்களோ உங்கள் காதுக்கு வர்றப்ப அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருந்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த பணிவு உங்ககிட்ட இருந்துருச்சுன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், சனி பகவான் உங்களுக்கு நல்லதை தான் கொடுப்பார். சோதனைகளை கொடுத்தாலும் எதிர்காலத்தை மிக சிறப்பாக வசதியாக அமைச்சு கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா சனி பகவான் அதிபதி. சனி பகவான் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன எதிர்பார்க்குறாரு? எந்த சோதனை கொடுத்தாலும் இந்த மனிதன் நீதி நேர்மையோட வாழணும்னு நினைக்கிறானா? இது வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய கடுமையான சோதனைகளில் ஒன்று. உச்சகட்ட சோதனை போகும்போதும் பார்த்தாச்சு, அதெல்லாமே கும்பராசிக்காரங்க தான் பார்த்துட்டிங்களா ஜென்ம சனியில். உச்சகட்ட சோதனை போகும் பொழுதும் அந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களை கண்காணித்துள்ளார். அப்போ அதற்கான நீங்கள் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய எண்ணங்களும் அந்த நேரத்தில் எப்படி இருந்ததோ அதற்கான பலனை இனிமே பார்க்கலாம் கும்பராசிக்காரங்க. அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நீதி நேர்மையுடன் நல்லதை நினைத்து நீங்கள் இருந்திருந்தால் அந்த கஷ்டமான சூழ்நிலை இனி வளமான சூழ்நிலையாக மாறுவதை இனி பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் அந்த டைமில் எப்படி இருந்திருக்காங்க கும்பராசிக்காரன்னு கேட்டால், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கோபத்தில் யாரையோ எப்படியோ பேசியாச்சு, திட்டியாச்சு, இதையெல்லாம் பண்ணிட்டாங்க கும்பராசிக்காரங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வழிபாடு ரீதியாக உங்களுக்கு இந்த கோவில் அமோக நன்மைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் விதிமுறைகளை பொறுத்தவரை கும்பராசிக்கார நண்பர்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தயவு செய்து நீங்கள் பேசும் வார்த்தைகளோ நீங்கள் எடுக்கும் முடிவுகளோ மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறை இதுதான். நீங்கள் பேசும் பேச்சும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் மற்றவர்களை ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அதே போல் அப்படி எடுக்கக்கூடிய நபராகவும் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் மனதார நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யும் பட்சத்தில், ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கும்பராசிக்காரங்க தாங்க ஒரு குடும்பத்துக்கான ராசி, அவங்க தாங்க.
ஒரு குடும்பத்தை இழுத்து பிடிச்சி குடும்பத்தை கட்டுக்கோப்பாக அடுத்த நிலைக்கு முன்னேறி கூட்டு வர அந்த ஒரு பொறுப்பும் அந்த அம்சமும் அந்த தெய்வீகத்தன்மையும் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு வேதனையில் இருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை கெட்டதை யோசிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் படாத பாடுபட்டுரும். சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதனால தான் நான் அவ்வளோ சீரியஸாக நான் கும்பராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும்போது சொல்கிறேன், ஐயா விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. இந்த ராசிக்காரங்க ஒரு 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 பெரிய ஒரு எதிர்கால சந்ததியே உங்கள் கையில் உங்களை நம்பி இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு பேச்சும் எதிர்கால சந்ததிக்கான நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகவும் அமையும், நல்லதாகவும் இருக்கும். ஒருவேளை தேவையில்லாத எண்ணங்களையோ தேவையற்ற நபருடைய சவகாசங்களையும் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அது உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கான கெட்ட விளைவுகளையும் அதை ஏற்படுத்தி விட்டுரும். இதை கும்பராசிக்காரங்க மிக ஜாக்கிரதையாக உங்கள் மனசில் வச்சுக்கணும். உங்கள் வாழ்நாள் இப்படி தான் இருக்க போகுது, இதுதான் உங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, இதுதான். நீங்கள் பேசும் நபர்கள், பழகும் நபர்கள், தேவையற்ற எந்த நபர்களையுமே உங்களுடைய சவகாசங்களுக்குள்ள நீங்கள் கொண்டே வரக்கூடாது. யாராவது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறான்னா அவனுடைய கான்டாக்டே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் பக்கமே நீங்கள் போகக்கூடாது. துஷ்டனை கட்டால் தூர விலகி ஓடணுன்ற மாதிரி நீங்கள் விலகி ஓடிடணும். ஏன்னா கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய புனிதத்தை நீங்கள் கெடுத்துக்கூடாது. ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லியிருக்கேன், ஐயா கும்பராசிக்கான அந்த சின்னம் என்ன, ஒரு குடத்தில் உள்ள நீர். ஒரு மனிதன் ஒரு குடத்தில் நீர் இருக்கிற மாதிரி அந்த நீர் வழிந்து ஓடிட்டுருக்கும், அதாவது வழிந்து கொட்டும், குடத்திலேருந்து நீர் கொட்டுற மாதிரி இருக்கும், அதை ஒரு மனிதன் பிடிச்சிட்டு இருப்பான். இதுலேயே இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறை. உங்களுடைய அந்த குடத்தில் உள்ளே இருக்கக்கூடிய நீர் மற்றவர்களுடைய தாகத்தை தணிக்க போதா, மற்றவர்களுடைய வியாதியை சரி பண்ண போதா, மற்றவர்களுக்கு அது விஷமாக மாறப்போதா அப்படின்றது எல்லாமே இவர்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ கும்பராசிக்காரர்களுடைய மனதில் விதைக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் குடும்பத்திற்கே அதற்கான பலன்களை கொடுக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் கும்பராசியில் பிறப்பதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்தான். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அப்பா படாத பாடு, நீங்கள் என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிவிட்டு போயிட்டீங்க. ஆனால் கும்பராசியில் பிறந்த எங்களுக்கு பட்ட கஷ்டம். ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய பவர் என்ன, உங்கள் சக்தி என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட லைஃப்பை நீங்கள் விதிமுறைகளை கொண்டு வந்தால் நீங்கள் மாறுவீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் தெரியும் இந்த ராசியில் பிறந்ததே பெரிய அதிர்ஷ்டம்பான்னு. நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் இந்த ராசிக்காரங்க மகிழ்ச்சியோட சந்தோஷமாகறாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஆகவே இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இதுவரை நடந்த உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் கொடுத்த இந்த வேதனைகளும் சோதனைகளும் காரணம் இல்லாமல் இல்லை. இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லியிருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், மன தெளிவை குறிப்பாக உருவாக்கும். நான் இன்னொன்று வாட்டி சொல்லிடுறேன், 7ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் கேதுவால் தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்கள் வீட்டில் வர வைக்கும், ஆனால் வர விடாதீங்க. ஒரு மனிதனாக முயற்சி பண்ணுங்க. கிரக நிலைகளுக்கு பலன்களுக்கு எதிராக ஒரு மனிதனால் வெற்றி அடைய முடியுமானா வெற்றி அடைய முடியுதா முடியலையான்றது கேள்வியில் நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா என்பதுதான் கேள்வி. முயற்சி எடுங்க, முயற்சி திருவினையாக்கும், அதை மறந்துடாதீங்க. ஆகவே இறைவன் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு. நல்ல நபர்கள் நீங்கள், ஆன்மீகத்தில் நல்ல நபர்கள் நீங்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறவங்க, குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கணுன்றதை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்கள் நீங்கள். குடும்பம்தான் கும்பம், கும்பம்தான் குடும்பம். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. ஆகவே இந்த மாதத்திலிருந்து பிள்ளையார் சொல்லி போடுங்க. இனி உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற வேண்டும் என்ற நம்பிக்கையோட வழிபாடுகள் பண்ணுங்க. முன்னேற்றத்திற்கான சிந்தனைகளை எடுங்க. மனிதனை நம்பிங்க நிறைய விஷயம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் தான் பெரும்பாலான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா இத்தனை வருடங்களாக நம்ம ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருந்தோம், 7.5 சனி நடக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. இனி காரணங்களே ஆகாது கும்பராசிக்கார நண்பர்களே. இனி எந்த காரணத்தையும் சொல்லி நல்ல விஷயங்களை நல்ல முயற்சிகளை தள்ளி போடாதீங்க. இனி கடவுள் உங்கள் கையில். இவ்வளோ நாள் கடவுள் கொடுத்த பலன்களை அனுபவத்தை பார்த்தாச்சு. கடவுள் கொடுத்த சோதனை வேதனையும் ஒரு அனுபவமாக கொடுத்துட்டாரு. இனி இந்த அனுபவத்தை வைத்து ஒரு மனிதனாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை இனி அவர் கை கட்டி வேடிக்கை பார்க்க போகிறாரு. இனி நீங்கள் இதுவரை நடந்த விஷயங்களை வைத்து நல்லதை நோக்கி பயணிங்க.
உங்களுடைய நல்ல மனசு நல்லதை கொண்டு வந்து நிச்சயம் கொடுக்கும். இதை எவராலுமே தடுக்க முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கும்பராசிக்காரருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆகவே இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.